புதுச்சேரி நலவழித்துறை தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் தடுப்பு திட்டம் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மூலம் தீவிர டெங்கு ஒழிப்பு விழிப்புணர்வு வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட ஆத்து வாய்க்கால்பேட்டு பகுதியில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு சுகாதார ஆய்வாளர் மதிவானன் தலைமையில் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஐயனார், ரவிச்சந்திரன் முன்னிலையில் களப்பணியாளர்கள் அன்பரசன், கோவிந்தன், திருக்குமரன், லோகேஸ்வரன் மற்றும் ஆஷா பணியாளர்கள் காமாட்சி, ஷர்மிளா பானு, தேஜாம்சா, தமிழ் குணசுந்தரி ஆகியோர் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் டெங்கு களப்பணி மேற்கொண்டனர். வீடுகளில் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள தேவையற்ற பிளாஸ்டிக் பொருட்கள், டயர், பானை, உரல், தேங்காய் குடுவை போன்றவற்றை கண்டறிந்து வீட்டு உரிமையாளர்களை வைத்து அப்புறப்படுத்தினர். மேலும் தேங்காய் மட்டைகளை நிமிர்த்தி வைக்காமல், நீர் தேங்காமல் கவிழ்த்து அடுக்கி வைக்கவும், தேவையுள்ள தண்ணீர் பானையை மூடி வைக்கவும், தேவையற்ற பானைகளை கவிழ்த்து வைக்கவும், தேவையற்ற பொருட்களை முறையாக அப்புறப்படுத்தவும், தேவையற்ற டயர்களை தவிர்க்கவும், மேலும் தேவையெனில் ஓட்டை போட்டு மழை தண்ணீர் தேங்காமல் தடுக்கவும், தண்ணீர் தொட்டியை கொசு புகாமல் மூடி வைக்கவும், அலங்கார பூச்சாடிகளில் தண்ணீரை வாரம் ஒருமுறை மாற்றவும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு செய்யப்பட்டது. பொதுமக்களுக்கு டெங்கு கொசுக்கள் பரவாமல் தடுக்கும் வழிமுறைகள், டெங்கு நோயின் அறிகுறிகள் பற்றியும் எடுத்துரைத்து டெங்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கினார்கள்.